ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி உமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லா உமன்ஸுமே வந்திங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். இதே மாதிரி எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே லீவுன்றதால நல்லா தூங்கிட்டு மார்னிங் 10:30க்கு தான் எழுந்திருந்தேன். தலைக்கு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணணும் போல் இருந்தது சொல்லி மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆயில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வச்சு தான் நல்லா மசாஜ்லாம் பண்ணி டைட்டாக கொண்டை போட்டு நல்லா ஊற விட்டு வாஷ் பண்ண அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ரெகுலராக ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முட்டை தோசையும் சட்னியும் பிச்சுக்குடி கூட சேர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டே தோசை சுட்டுட்டு தென் வச்சு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதல்ல சாப்பாடு முக்கியம் இல்லைங்களா, நமக்கு பசிக்கும் இல்லை நமக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுக்கிட்டோம். அப்பா பையன் பண்ணுற சேட்டையை பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம். என்ன அது? தேங்க்யூ. நல்லா விளையாட முடிச்சுட்டு டயர்ட் ஆகிடுச்சு சாப்பிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் குட்டி ஸ்லீப்புமே போட்டுக்கிட்டோம். தூங்கி எழுந்துட்டு பார்த்தா 4 o'clock ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அதையே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்பாவும் பையனும் சரியான சேட்டை. குழந்தைங்க, நம்மளோட குழந்தைங்க வாயிலிருந்து நமக்கு ஹாப்பி பர்த்டேவோ இல்லை உமன்ஸ் டே, மதர்ஸ் டே இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் கரெக்டாக ஃபுல்லாக சொல்லலைன்னா கூட அது நமக்காக சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அப்பாவும் பையனும் நல்லா விளையாடி முடிச்சுட்டு வெளியே மேட்ச் பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், அங்கேருந்து மெசேஜ் பண்ணுறாரு முட்டை குழம்பு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே போயிட்டு நானுமே அவங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு, அது ஃப்ரை பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். நல்லா சாஸ்லாம் வச்சு கொடுத்தோன்னே 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதை பார்த்ததும். ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டு நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன டின்னர் பண்ண போகிறோன்னா, மதியமும் வெளியே சாப்பிட்டதால ரைஸே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு முட்டை குழம்பு பண்ணிவிட்டு தென் சிக்கன் ஈரல் இருக்கும்ல, அதை பெப்பர் மட்டும் போட்டு அப்படியே ரோஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் எப்பயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்பு குக்கிங் பண்ணும்போது. அதே மாதிரி தான் எந்த டைமுமே. ஸோ எக் எல்லாமே பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுல கட் பண்ணால் அவங்க அதுக்கப்புறம் அது எல்லாமே பிளெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபி சொல்கிறேன் உங்களுக்கு, என்னோடய ஸ்டைல் இது. வெங்காயமும் பச்சை மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைச்சி ஒரு 2 வெங்காயம் அதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் திக்னஸ் வரும் அரைச்சி சேர்க்கும் போது, அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி போட்டுக்கணும். தக்காளி அப்படி கட் பண்ணி போட மாட்டோம், நான் அரைச்சி தான் போட்டுக்குவேன். ஸோ அதுவுமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ தான் இதில் மசாலாவே. இதை தவிர்த்து எந்த மசாலாவும் கிடையாது. குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நல்லா வதங்கி சிம்மில் வச்சு வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தண்ணியாக முட்டை குழம்பு கேட்டதால் நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரணும். ஒரு 5 minutes 10 minutes நமக்கு நார்மல் கொதி வரணும் அப்படின்னா, ஒரு 6 minutesக்கு அப்புறமா அதில் முட்டை போட்டு கொத்தமல்லி தூவி பிளேட் மூடி வச்சு சிம்மில் வச்சு எடுத்தால் அவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சராக இருக்கும். அண்ட் சைட் பை சைடு லிவர் அந்த பெப்பர் ஃப்ரையும் பண்ணிக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நல்லா கடுகு எதுவுமே போட மாட்டேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த லிவரையுமே எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் சால்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். யாருக்கெல்லாம் கடாய் சாதம் பிடிக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஈரல் தனியாக, அப்புறம் அதில் கொஞ்சம் ரைஸ் போட்டு கடாய் சோறு கலரி வச்சுருந்தேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் ஈரல் எனக்கு பிடிக்காது. இது எல்லாமே முடித்து மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபீட்பேக் என்ன நல்லா தான் இருந்துச்சு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு முட்டை குழம்பு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாேருக்கும் சண்டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ் போகிறதால இன்றைக்கி ஒரு டே தான் ரெஸ்ட்டுன்றதால ரெஸ்ட் எடுத்து டே ஓடிடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 1 to 1.5 month சண்டே ரெஸ்ட்டே இல்லாமல் ஊருக்கு போகிறது எங்கன்னா வெளியே போகிறதுன்னு போயிட்டு இருந்துச்சு. இந்த சண்டே தான் வீட்டில் போச்சு ரொம்ப சூப்பராக. ஓகே கைஸ், இந்த vlog பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கோயம்புத்தூர் vlogல பார்க்குறேன். டேக் கேர், பாய்.